திருச்சிற்றம்பலம். நாலாவது பாடல். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புத்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்ற இந்த பாட்டுல முதல் 2 வரியில அம்மாவுடைய பெருமையை சொல்ற, அடுத்த 2 வரியில அப்பாவுடைய பெருமையை சொல்ற. முதல் 2 வரியில அம்பிகையினுடைய பெருமை, அடுத்த 2 வரியில சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற. முதல்ல சொல்ற மனிதரும் தேவரும் மாயா முனிவரும். மனிதர்கள், தேவாதி தேவர்கள், முனிவர்கள் எல்லோரும் வந்து சென்னி குனிதரும். வந்து சென்னி, சென்னினா தலைன்னு அர்த்தம். அந்த தலையானது தரையில் படும் அளவுக்கு குனிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்களாம். இந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடம் அந்த தரையில பட்டிருக்கான். அந்த அளவுக்கு தேவாதி தேவர்கள் அத்துணை பேர், மனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் அவங்களுடைய தலை தரையில் விழும்படியாக வந்து சென்னி குனிதரும். அவ்வளவு குனிந்து சேவடி கோமலமே, சேவடினா திருவடி நிறுத்தம், உன்னுடைய திருவடியை வணங்கி நிற்கின்றார்கள். எல்லாரும் உன்னுடைய திருவடியிலே வணங்கி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்டவள் அம்பிகை அப்படின்ற. கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் அப்படின்ற. முதல் 2 வரியில கோமலமே, அழகான பொண்ணே, உன்னுடைய திருவடியில எல்லோரும் தலை குனிந்து எல்லோரும் வணங்கி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவள் அம்பிகை அப்படின்ற. அடுத்த 2வது வரியில கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த. கொன்றை மலர்கள் அணிந்த அவருடைய ஜடாமுடி, கொன்றை மலர்களால் ஆன அந்த ஜடாமுடியில பனிதரும் திங்களும், நல்ல குளிர்ச்சியான சந்திரன், பாம்பு, பகீரதினா கங்கை, இது 3ஐயும் தாங்கி இருக்கக்கூடியவள். இதுல என்ன சொல்ற, இத்தனை பேருக்கு அனுக்கிரகம் பண்ணவர் சிவபெருமான், அத்தனை பேருக்கும் தன்னுடைய ஜடாமுடியில இடம் கொடுத்திருக்கிறாளே. ரொம்ப ஆக்ரோஷமாக வந்த அந்த கங்கைக்கு ஜடாமுடியில இடம் கொடுத்தார். சாபத்தோடு வந்த சந்திரனுக்கும் இடம் கொடுத்தார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். அப்படிப்பட்டவர் கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானும் நீயும், அம்மா நீயும் என் புத்தி என்னாலும் பொருந்துகவே, நீங்க 2 பேருமே என்னுடைய மனசுல என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்ற. எப்பொழுதுமே அம்பாளையும் சிவபெருமானையும் சேர்த்துத்தான் வழிபாடு பண்ணணும். அபிராமிப்பட்டரும் அதைத்தான் சொல்ற. அப்படி அம்பாளும் நீயும், நீ அம்பாளை மட்டும் தனியா கூப்பிட்டுருக்கலாமே, கூப்பிடல. புனிதரும் நீயும், சிவபெருமானும் அப்பாவும் நீயுமா வந்து என்னுடைய மனசுல நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்படி அபிராமிப்பட்டர் இந்த பாட்டுல சிவபெருமானுடைய பெருமையும் அம்பாளுடைய பெருமையும் சொல்ற. திருச்சிற்றம்பலம்.